السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நேற்று நாம் குறிப்பிட்டது போல ஒரு அமலினுடைய நிறைவு என்பது அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக முறையில் அமைய வேண்டும். ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து இதுவரை நாம் செய்து வந்த அமல்கள் நிறைவான ஒரு அமல் இருக்கிறது. அதுதான் ரமலானுடைய கடைசியாக நாம் செய்ய வேண்டிய அமல். அப்படி ஒரு அமலை மார்க்கம் வைத்திருக்கிறது. அந்த அமலினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், ரமலானுடைய காலங்களில் நாம் செய்த எல்லா விஷயங்களுக்குமான கஃபார், குற்ற பரிகாரம். நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், தொழுது இருக்கிறோம், ஜக்காத்து சதக்கா கொடுத்துருக்கிறோம், இஸ்திக்ஃபார் திலாவத் ஓதி இருக்கிறோம். எல்லா அமல்களுமே நம்ம நிறைவாக செய்துட்டோம்னு சொல்ல முடியாது. மனித இயல்பு தான், குறையும் ஒன்று இருக்கும். அல்லாஹ் எப்பொழுதுமே என்ன செஞ்சிருக்கிறான்னா, இந்த உம்மத்து மேல அல்லாஹ் காட்டின பெரிய அருள்கொடை என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்துல குறை இருக்கிற பொழுது அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான். கஃபாரான ஒரு வாய்ப்பு, அதுக்கு பேர் கஃபாரா, குற்ற பரிகாரம். உங்கள்கிட்ட குற்றம் நடந்திருக்கும், மனுஷன் பலகீனமானவன் தானே. தொழுகிறோம், தொழுது முடிச்ச உடனே சலாம் வாங்கின உடனே அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் 11 தடவை ஓதணும். எதுக்கு இஸ்திக்ஃபார்? தொழுகையில் ஏதாவது குறைகள் இருக்கலாம், அதுக்கு அல்லாஹ் இஸ்திக்ஃபார் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். அதே மாதிரி தான் ஹஜ்ஜிலை அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபைதா கதைத்தும் மனாசிகக்கும் ஃபஸ்குருல்லாஹ். ஹஜ்ஜுடைய அமலை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா திக்ர் செய்யுங்க, அதிகமாக திக்ர் செய்யுங்க. ஏன்னா ஹஜ்ஜில் நிறைய குறைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அப்போ நீங்க செய்யற திக்ர்கள் ஹஜ்ஜை உங்களுக்கு என்ன செய்யும், சரிப்படுத்தி கொடுக்கும். இப்படி எல்லா அமல்கள்லையுமே அல்லாஹ் ஒரு கஃபாரான்னு ஒன்று வச்சிருக்கிறான். அதுதான் அந்த அமல்கள்ல உள்ள குற்றம் குறைகளை நம்மளுக்கு என்ன செய்து கொடுக்கும், சரி செய்து கொடுக்கும். அப்படி ரமலான்ல ஒரு கஃபாரா இருக்குது. அதுதான் ரமலானுடைய கடைசி அமல். அந்த அமலுக்கு பெயர் சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர், ஃபித்ரா நம்ம சொல்லுவோம் பாருங்க. இந்த சதகத்துல் ஃபித்ர் இருக்கிற அல்லாஹ் குர்ஆன்ல قد افلح من تزكى, யார் சதகத்துல் ஃபித்ர கொடுத்தாங்களோ அவர்கள்தான் தங்களுடைய வணக்கத்தை பரிசுத்தமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அப்ப வணக்கத்தை சுத்தமாக்குறது, நம்ம இவ்வளவு நாள் செஞ்சுட்டு வந்த அமலினுடைய கடைசி அமல்ல கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது. ஹதீஸ்ல வருது, எல்லா அமலையும் செஞ்சிருவாரு, கடைசியாக இந்த ஃபித்ராவை கவனிக்காம விட்டுருவாரு. அதனால ரமலானுடைய அமல்கள் அடமானம் வைக்கப்பட்டிருக்கும் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அமலையை அல்லாஹ் நிறுத்தி வச்சிருவான். அப்ப கூலி கொடுக்கிற அந்த நாள்ல இந்த ஃபித்ராங்கிற ஒரு அமல் இருக்குது, சதகத்துல் ஃபித்ர். இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு நாள் வறுமை ஒழிப்பு திட்டம் அதற்கு பெயர். அல்லாஹ் தஆலா ஒரு ஏழ்மையை ஒழிக்கணுங்கிற திட்டத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்த முதல் திட்டம் என்னன்னா, ஒரு நாள் வறுமையை ஒழிச்சிருங்க. அப்போ ஈதுல் ஃபித்ருடைய அன்னைக்கு ஏழையே இருக்கக்கூடாது. முஸ்லிம்கள்ல பசின்னு யாரும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் வறுமையை ஒழிச்சு நீங்க பழகிட்டீங்கன்னா இந்த நாள் கணக்குல போக போக அது மாறிடும். அப்போ ஒரு நாள் வறுமை ஒழிப்பு திட்டம் தான் ஒரு முஸ்லிம்களுடைய இதயத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறது தான். ஃபித்ரா அரிசி அதனால காஃபிருக்கு கொடுக்க கூடாது. ஃபித்ராங்கிறது முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டது. எனவே முஸ்லிம்களுடைய வறுமை ஒழிப்புக்காக இஸ்லாம் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள்ல ஒண்ணு நம்முடைய நோன்புடைய குறைகளை சரி பண்றது, நம்மை பரிசுத்தப்படுத்துறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் உள்ள இந்த ஃபித்ராங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். இத்தனை அமல்கள் செஞ்சுட்டு வந்தோம். எனவே அந்த ஃபித்ராவையும் ஹனஃபி மذஹபின் படி ஒரு 1,700 கிராம், ஷாஃபி மذஹபின் படி 2,400 கிராம் இது அரிசியோ கோதுமையோ இன்னைக்குள்ள கணக்குப்படி பணமாக கொடுப்பதாக இருந்தால் ஒரு 100 ரூபாய், 90 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. விசாலமா 100 ரூபாய் கொடுக்க தப்பு இல்லை. ஒரு 100 ரூபாங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, தந்தைக்கு கொடுக்கக்கூடாது, தாய்க்கு கொடுக்கக்கூடாது, மகன் மகளுக்கு கொடுக்கக்கூடாது. இதை தவிர மற்ற யாருக்கு வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்முடைய சதகத்துல் ஃபித்ர் கொடுத்துக்கலாம். அது பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுக்கணுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுத்தா தான்
அது சதகத்துல் ஃபித்ரும் மக்பூலும். பெருநாள் தொழுகைக்கு பின்னால் நீங்க கொடுத்தீங்கன்னா அது சாதாரண சதகா தான், சதகத்துல் ஃபித்ர் இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருநாள் தொழுகைக்கு முன்னால, ஒரு நாளைக்கு முன்னால, 2 நாளைக்கு முன்னால தாராளமாக கொடுக்கலாம். ரமலான் ஆரம்பத்துல இருந்தே கொடுக்குற பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால நம்ம கரெக்டா அந்த நேரத்துல வச்சுட்டு தான் பிற பார்த்த பிறகுதான் கொடுக்கணும். சுன்னத் அடிப்படையில் பிற பார்த்ததுல இருந்து பெருநாள் தொழுகைக்கு முன்னால வரைக்கும் இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியமான நாள். முன்னால ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் 2 நாள் முன்னாள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க தாராளமா ஒரு நாள் முன்னால கொடுக்கலாம். இது உரியவர்கள்ட்ட போய் சேரணும். குறிப்பாக அதனுடைய நோக்கம் என்னன்னா பெருநாளைக்கு ஏழைகள் இருக்கக்கூடாது முஸ்லிம்கள் அப்படிங்கிற மாதிரியான கவனத்துல வச்சு பொருளாதாரமாக நமக்கு கொடுத்து அல்லது நீங்க பொருளா வாங்கி கொடுக்கறது எப்படி வேணாலும் நீங்க அதை செஞ்சுக்கலாம். எனவே அமல்கள்ல நிறைவான அமலாக இத்தனை அமலை செஞ்சுட்டு வந்தோம். அந்த அமலுடைய நிறைவான அமலையும் செய்து நிரப்பமாக ரமலானை வெளிநீக்கி வைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த ஃபித்ரா நமக்கு வரக்கூடிய காலங்களிலே மீண்டும் ரமலானை பரிபூர்ணமாக அடைவதற்கு அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تبشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.